வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி நேயர்களே. எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நாவல் 7ஆம் உலகம், அத்தியாயம் 3. வாசிப்பவர் மதுமிதா. பண்டாரம் விடியற்காலையிலேயே எழுந்து வீட்டிலேயே குளித்து விபூதி பூசி கருப்பட்டி காப்பி குடித்து பொடி போட்டு கொண்டிருந்தார். ஏக்கியம்மை 2 தோசையை கெட்டி கொடுக்கட்டுமா கையில் என்றாள். ஏட்டி, அறிவு கெட்டுத்தனமாட்டு பேசிட்டு போகிற இடத்துல 4 இட்லி கிட்டாமையா போவோம், எங்கள் காட்டுக்கும் மலைக்குமா போகிறோம் என்றார் பண்டாரம். அப்பா, எனக்கு வளவி என்று மீனாட்சி கேட்டாள். போய் கிடந்து உறங்குட்டி, பனி கொட்டுது, வளவியும் கிளவியும் ஒக்க வந்து பேசலாம். மீனாட்சி தலையை கவிழ்த்து கொண்டாள். அவள் கண்கள் கலங்கி இருக்கும் என்று பண்டாரத்துக்கு புரிந்தது. ஏமிட்டி, கேட்ட வாங்கியார மாட்டனா, எனக்கா கண்ணுல்லாட்டி நீயி என்றார். மீனாட்சி தலையை அசைத்தாள். போய் கிடமக்கா, தலதோஷம் பிடிச்சா பின்ன உனக்கு அது மதி என்றார் பண்டாரம். எனக்கு ஒரு வாட்சு வேணும். வாட்சா? ஓடாத்த வாட்சு மதி, பவுனு கணக்காட்டு. சரி, போய் நீ போய் படு. அவ எங்கே படுக்கா என்றபடி ஏக்கியம்மை வந்தாள். எங்கே அவ? பெட்டியை மூடியாச்சா? அப்பா, ட்ரங்கு பெட்டியில் போயில பெட்டியை வைக்கட்டா? இளவெடுத்தவ புத்தியை பாரு. ஏமிட்டி, புத்தன் துணியில் போயில மணக்கியதுக்கா? மஞ்சப்பையில் வைட்டி, விபூதி சம்புடம் போயில கோமணம் 3 மஞ்சப்பையில். கோமணத்தில் போயில மணக்காதோ? ஏமிட்டி? ஒன்றுமில்லை. ஏக்கியம்மே உள்ளே போனாள். நீ சும்மா கிடக்காம 3 கோவிலுக்கும் ஒரு ரவுண்டு சென்னு நோட்டம் பார்த்துட்டு வா. கேட்டியா? ஓரோ உருப்படிகள் இங்கேயும் கிடக்கு நமக்கு. குமரேசனை கூட்டிக்க. வாசலில் ஹெட்லைட் வெளிச்சம் சுழன்றது. அப்பா, கார் வந்துட்டு. அதுக்கு எதுக்கு விழிச்சு கூவுத? உனக்கு சம்பந்தமாக வருது காரில் என்றாள் ஏக்கியம்மை. சும்மா நீ பிள்ளைகள்கிட்ட மல்லுக்கு நிற்காத, கேட்டியா? எங்கட்டி சின்னவ? உறங்குதா? அவள் உறக்கத்தை விடமாட்டா. அப்பா, அவளுக்கு காலம்பரை தான் நல்ல சொப்பனம் வருதான். ஆ, நுள்ளுதா. பெரியவள் மீனாட்சியை தள்ளி உள்ள போட்டி, வாயை நீட்டாம என்றாள். அவ தான் சொன்னா, சொப்பனத்தில் போட்டி உள்ள. மாதவ பெருமாள் இறங்கி, மோளாளி வெக்கம் வரணும், தர விளக்கும்ப நாரோயில் கழியணும் என்றான். வாரண்ட, இளவு செருப்பையும் காங்கலை, இந்தால்ல கிடக்கு. ஒத்த செருப்பை உங்கள் அப்பா நாணப்பம் போடுவான். சவுத்து மண்டைக்கு தலையில் மயக்கின மரச்சீனி கிழங்குல்லா. அப்பா, இந்தா எடு எடு. கொடை எடுட்டி என்றார் பண்டாரம். சின்னவ எந்திரிச்சா சொல்லி போடு. அப்பா, வளவி வாரேமக்கா என்று மீனாட்சியின் கன்னத்தை வலித்து விட்டு பண்டாரம் டெம்போ டிராவலரில் முன் இருக்கையில் ஏறி அமர்ந்தார். கண்டிஷன் ஆட வண்டி? கண்டிஷன் இல்லாமல் வண்டி எடுப்போம்மா மோளாளி. சரி அப்போ என்றார் பண்டாரம் வெளியே எட்டி பார்த்தபடி. வண்டி சீறி புழுதி பறக்கச் சென்றது. லாந்தர் கம்பங்கள் ஒளி பெற்று பின்னால் பாய்ந்தன. கண் ஒளிர ஒரு நாய் தடுமாறி பக்கவாட்டில் பாய்ந்தது. குளக்கரை மேடையில் முத்தம்மையும் குமரேசனும் இருந்தார்கள். முத்தம்மை குழந்தையை மார்மீது தூங்க வைத்திருந்தாள். லைட்டை போடுடே என்றபடி பண்டாரம் இறங்கினார். ஏம்ல உறங்குதியா? இல்லை மொளாளி, அவன் எங்கே ஆறுமுகம்? உருப்படி எங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டு பைசா வாங்கிட்டு போயிட்டான். நல்ல கதை. வல்ல நாயோ நரியா வந்தா நீ என்னல செய்வ? உதிர உடம்பு கேத்துட. முத்தம்மை ஐயோ பிள்ளை என்றாள். பிள்ளைய நீ பிடிச்சு கட்டி, இளவு இன்னி கொரநாள் பிள்ளைன்ன சாவா. குமரேசனும் மாதவ பெருமாளும் இரு பக்கமாக பிடித்து முத்தம்மையை உள்ளே ஏற்றினார்கள். உள்ளே இருக்கைகள் அகற்றப்பட்டிருந்தன. குழந்தை விழித்து கொண்டு வீறிட்டது. ஐயோயோ லோலோலோ, எனக்க தங்கமே, எனக்க ராசாவே, எனக்க முத்தே, பாலை குடிட்டி என்றார் பண்டாரம். மாதவ பெருமாள் ஏறிக்கொண்டான். வண்டி கிளம்பியது. வண்டி மலை எப்படிடே பெருமாள் என்றார் பண்டாரம். உசார் பாட்டி, ராத்திரி மலைஞ்சறக்கு மோந்த 20 ரூபாய் கொடுத்து போடணும். தலை வெட்ட சொன்னால் அப்போ வெட்டி போடுவான். வண்டி குலுங்கி சென்றது. பண்டாரம் பொடி போட்டு கொண்டார். ஒரு கீறு புகையிலையை வாயில் அதக்கினார். பயணங்களில் அவருக்கு புகையிலை இல்லாமல் முடியாது. நாகராஜா கோயில் மைதானத்தில் வண்டி மலை கையை காட்டினான். வண்டி நின்றது. ஓரமாக உருவங்கள் தரையில் கிடந்தன. என்னடே? போலீஸ்காரன் பார்த்துட்டு எடு 200ன்னா. எசமா வரட்டுன்னு அடிக்க வந்தான். 150 கொடுத்தேன்.
இவனுவளுக்கு கொடுத்தும் கட்டாது, சரியேத்து. கீழே தரையில் 8 ஆண்களும் 6 பெண்களும் 4 குழந்தைகளும் கிடந்தன. எல்லாமே குறைப்பிறவிகள், சிதைந்த விபரீத உடல்கள், அசையவே முடியாதவை பாதி. எஜமா, எல்லாத்துக்கும் இடம் இருக்குமா? பின்ன இதுகளை டூருல்லா கூட்டிகிட்டு போகிறோம். வலிய உருப்படியை முதல்ல ஏற்று, அதுக்கு மேலே சின்னதை ஏற்று. பெரிய உடல்களை தூக்கி தூக்கி நெருக்கமாக அடுக்கினார்கள் வண்டிமலையும் மாதவ பெருமாளும். ஐயோ எக்கப்போ என்றான் சீங்கண்ணன். என்னல? இடுப்பு நோவுது முதலாளி. இடுப்பில் உனக்கு தங்க அரஞ்சானம் சொல்லியிருக்கு, மூடிட்டு கிடக்க பாத்தியா? அம்மோ அம்மோ என்று குழந்தைகள் சில வீறிட்டன. ஒரு குழந்தைக்கு தலை மிக பெரிதாகவும் மொத்த உடலும் அதைவிட சிறிதாகவும் இருந்தது. அது என்று ஒளியெழுப்பியது. மண்டைய மோங்குதான் மொளாளி. இப்போ 1ஓ 2ஓ உண்டு, 3ஓ 4ஓ ஆனாலும் இனி நேராக சாத்தூரில் தான் நிப்பு. மொளாளி, எனக்கு பிள்ளை என்றாள் முத்தம்மை. சாவாது குட்டி, ஒரு இடியக்க கொண்டா, ஒன்றும் ஆவாது. இவன் என்னோட வழிய சீன்றமாக இருக்கா? மொளாளி, இது குட்டி போட்ட பிராணி இல்லா, கெருவும் இருக்கும். குட்டி இன்னும் நேற்ற போடியதா? குட்டி போட்டு இப்போ கோழி முட்டை போடிய கணக்காட்டில் ஆச்சு என்றார் டிரைவர். நான் செத்த நேரம் கண் அசருதேன். சாத்தூர் வந்தால் எழுப்பு கேட்டியா? மொளாளி, செக் போஸ்ட் இருக்கே, 50 ரூபாயை கொடுட. இதென்ன கள்ளச்சரக்கா? மணியனுங்க தானே? வண்டி குலுங்க குலுங்க பின்னால் இறுகி கிடந்தவர்கள் கூவினார்கள், மொளாளி சாவ போகிறோம். சும்மா கடலை என்றான் சன்னலோரம் தொங்கிய வண்டிமலை. வண்டிக்குள் மலநாற்றம் எழுந்தது. ஆறல அது? மொளாளி, இது மண்டையனாக்கும். இளவு ஆளை பார்த்தா 1/2 கிலோ தேராது. ஒரு நாளைக்கு 9 கிலோ இறக்கி வைக்குதான். சவத்தலுக்கு ஒரு அடி வைட. அது அடித்து பிரயோஜனம் இல்லை வண்டி மேலே. அதுக்கு 6 அடித்தா 7 அடித்தா ஒன்றும் தெரியாது. கரைச்சல் தொடங்குனா பிறகு நிறுத்தவும் தெரியாது. பாறை அளவு தான். பைசா இல்லா என்றது ஒரு குரல். ஆறல அது என்றான் பெருமாள். யாரும் குரல் எழுப்பவில்லை. ஆறல அது? மயில்சாமி நீயால? நானே சாமி சொல்கிறேன். செவனேன்னு சுருண்டு கிடக்கேன். நாக்க நீட்டுன்னா அறுத்து போடுவேன் பார்த்துக்க. பைசா கணக்கு சொன்னால் கோவந்தான். பிள்ளை, யாரில் அது? 48. நீயால? இல்லைங்க ஐயா. வண்டியை நிப்பாட்டு போட்டு இறங்கி எல்லாத்தையும் சாத்தி போடுவேன். ஆமாம், என்னைய தெரியும்ல. தெரிந்தது தெரியாதது அறிந்தது அறியாதது அனைத்தும் அறிவோம். வண்டியை நிப்பாட்டு. இன்னும் இதுக்கு ஒரு கணக்கு அறியணும். வண்டி நின்றது. உள்ளே விளக்கு எரிந்தது. பெருமாள் பின்னால் எட்டி பார்த்தான். பலவிதமான விழிகள் அவனை பார்த்தன. பிதுங்கியவை, சிவந்தவை, உந்தி வெளியே தெரித்தவை, மினுமினுப்பானவை. என்னல என்றார் வாயை துடைத்தபடி பண்டாரம். மொளாலி, நக்கல் பண்ணுறானுவ. ஆறு இவனுக இதுகளா? லேய், அதுகளுக்கு ஆத்மா இல்லை, அறிவும் இல்லை. உனக்கு எங்கே போச்சு? அதுகிட்ட வாய் குடிப்பியா? வண்டி எடுல. உடனே நிறுத்திப்பிட்டான் பாரு. வண்டி கிளம்பியது. வண்டி தரையில் லேசாக முட்டும் தாளம். பிறகு மாங்கண்டி சாமியின் குரல் எழுந்தது. நேசம் அறிஞ்சவரே நெஞ்சம் மறப்பாரோ, பாசம் பிணைஞ்ச பின்னே ஞானத்தங்கமே பெரும் பாவம் பூரிகுவரோ. சூத்த மூடிட்டு வரியா இல்லையா என்றான் வண்டிமலை. மாங்காண்டி சாமி அதை பொருட்படுத்தவில்லை. கண்ணீர் மாலையிட்டு கைமேல கையடிச்சு பெண்ணனுக்கு சொன்னதெல்லாம் ஞானத்தங்கமே, வெறும் பேச்சோ சத்தியமோ. அவரது குரல் கணீர் என்று இருந்தது. வண்டியின் இயந்திர இரைச்சல், தகர குழுக்கள் எல்லாவற்றையும் தாண்டி காதை நிறைத்து ஒலித்தது. ஊனு இறங்கல்லியே ஊரங்கத்தோனல்லியே, பூணு அணி எல்லாம் ஞானத்தங்கமே, சுட்ட புண்ணாக எரியுதடி. பண்டாரம் டெம்போ விழாவில் தாளமிட ஆரம்பித்தார். வண்டிக்குள் ஒலித்த வழிமுனகல்களும் சாபங்களும் வசைகளும் அடங்கி அந்த பாடலே வண்டியை எடுத்துச் செல்வது போல் இருந்தது. பண்டாரம் 17 வருடம் முன்பு பழனியில் 8 ரூபாய்க்கு மாங்காண்டி சாமியை வாங்கினார். ஒரு கையும் 2 கால்களும் இல்லாத வெறும் உடம்பு, சிறிய தலை, எப்போதும் சிரிப்பது போன்ற முகபாவமும் ஒளிரும் சிறு கண்களும்,
மாங்காண்டி சாமிதான் பண்டாரத்தின் தொழில் அபிவிருத்திக்கு காரணம் என்று அவருக்கு உள்ளூர நம்பிக்கை உண்டு. அதற்கு முன் 2 உருப்படி வாங்கினார். ஒன்று செத்துப்போய்விட்டது, ஒன்றை யாரோ திருடிக் கொண்டு போய்விட்டார்கள். ஏக்கியம்மையின் தாலியை விற்று இதை வாங்கி என்னப்பனே முருகா என்று கண்ணை மூடிக்கொண்டு வேலப்ப கோயில் படிகளில் போட்டார். தினமும் 7-8 ரூபாய் வரை வர ஆரம்பித்தது. கடன்கள் அடைந்தன. வீடு கட்டினார். வேறு உருப்படிகள் வாங்கினார். மாங்காண்டி சாமி முகத்தில் விழித்தால் ஐஸ்வர்யம் பெருகும் என்று நம்புகிறவர்கள் உண்டு. தினமும் 1 நாணயமாவது சாமிக்கு கொடுத்தாக வேண்டும் என்று நினைப்பவர்களும் உண்டு. நாகராஜா கோயிலில் சாமிக்கு தினம் 100 ரூபாய்க்கு குறையாமல் வசூலாகும். அதற்கென்றே ஒரு ஆளை காவல் போட வேண்டும். மாங்காண்டி சாமி விதவிதமாக பாடுவது இல்லை. அது பக்தி பாடல் பாடி பண்டாரம் கேட்டதே இல்லை. கைக்கு வந்தபோது சில குன்னங்குடியார் பாடல்கள் பாடும். எல்லாமே நாயகி பாவத்தில் விரகதாப பாடல்கள். பிறகு அதுவே பாட ஆரம்பித்தது. மீண்டும் மீண்டும் அதேதான். என்னை ஏற்றுக்கொள்வதாகச் சொல்லி சத்தியம் செய்தாய், விட்டுவிட்டு போய்விட்டாய். எனக்கு இந்த உலகமே எரிகிறது, எல்லாமே கசக்கிறது. நான் உன்னுடன் வந்து விடுகிறேன், என்னையும் அழைத்துச் செல். என் மீது இரக்கமில்லையா? சாமியின் குரலில் நெகிழ்வோ அழுகையோ இருப்பதில்லை. எப்போதும் ஒரே கணீர் மணிக்குரல்தான். ஆனால் அந்த பாடல் விரிய விரிய பண்டாரத்திற்கே மனம் முழுக்க துக்கம் நிரம்பிவிடும். கண்ணீரில் வச்ச கடை, காதலிலே நின்ற கடை, பெண்ணெனக்கு பேரிசல்லோ ஞான தங்கமே, இனி பேசி பயனென்னடி, பேசி பயனென்னடி, பேசி பயனென்னடி, பேசி பயனென்னடி, பேசி பயனென்னடி, பேசி பயனென்னடி என்று மீண்டும் மீண்டும் சாமி பாடியது. பிறகு வெகுநேரம் தாளம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. தாளம் நின்றபோது வண்டிக்குள் எல்லா உருப்படிகளும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தன. மூச்சு ஒலிகளின் சீரல்கள் மட்டும் கேட்டன. பண்டாரம் திரும்பி சாமியை பார்த்தார். அது பிற உருப்படிகளுக்கு மேலே போடப்பட்டிருந்தாலும் வண்டி அசைவில் விழுந்து ராசப்பனின் கால்களுக்கு இடையே கிடந்தது. மணிக்கண்கள் மட்டும் தெரிந்தன. ஏதோ பெரிய வேடிக்கையில் மகிழ்ந்து அப்படியே நிரந்தரமாகிவிட்ட முகம். 7ஆம் உலகம் 3வது அத்தியாயம் நிறைவு பெற்றது. அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.